ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு vlog பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி இறந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அடை வச்சுருந்த கோழி. அந்த கோழிக்கு பதிலாக இன்னொரு கோழி அந்த முட்டையில் அடை வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது வந்து குஞ்சு பொரிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் வந்து பார்க்கும்போது ஒரு குஞ்சு மட்டும் பொரிச்சிருந்துச்சு. நான் ஆடெல்லாம் பிடிச்சி வெளியில் கட்டிகிட்டு இருந்தேன். பால் கறந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆடெல்லாம் கொண்டு வந்து வெளியில் கட்டிட்டு பார்க்கும்போது கோழி குஞ்சு கத்துற சவுண்டு கேட்டுச்சு. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, அடையே குஞ்சு பொரிச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். ஒரு குஞ்சு மட்டும் பொரிச்சிருந்துச்சு. மீதியெல்லாம் வந்து லைட்டாக மூக்கு கொத்தி இருந்துச்சு. சரி, மற்ற குஞ்சுங்க கோழிங்களெல்லாம் வந்து வெளியில் திறந்து விட்டுட்டு வந்துட்டேன் பாப்பா தம்பியை பஸ் ஏற்றி விட்டுறதுக்காக. பாப்பா தம்பிக்கு வந்து லாஸ்ட் டே ஸ்கூல் அப்படிங்கிறதுனால வந்து சரி நானும் அவரும் 2 பேரும் வந்து வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்திருந்தோம். பஸ் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். இன்றைக்கி லாஸ்ட் டே அப்படிங்கிறதுனால வந்து அவங்களுக்கு பிடிச்சது என்ன வேணுமோ அதுதான் செஞ்சு கொடுத்துருந்தேன். தேங்காய் பால் சாப்பாடு தான் கேட்டிருந்தாங்க. தேங்காய் பாலும் பச்சை பட்டாணியும் போட்டு தான் வந்து செஞ்சுருந்தேன். அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாச்சு. எங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஏதாவது செஞ்சுக்கலாம் காலையில் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, உப்புமா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உப்புமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி வெள்ளை ரவை உப்புமா தான் செஞ்சுருந்தேன். வெள்ளை ரவை உப்புமாவுக்கு வந்து சர்க்கரை வச்சு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரமாகவே சாப்பிட்றேங்க. ஏன்னா காட்டுக்குள்ளே வேலை இருக்குது. காட்டுக்குள்ளே வந்து தண்ணி கட்டுற வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா வேலையாயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்கேன். வெயிலுக்கு முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு தண்ணியும் சீக்கிரம் பாஞ்ச மாதிரி தெரியும். நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும். அதனால தான் வந்து நேரமே வந்தாச்சு. பாப்பா தம்பி ஸ்கூல் இருக்கிறனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா காலையில் பால் கறந்து வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா வந்து சீக்கிரமாக தண்ணி கட்டிட்டு போயிடலாம். தென்னை மரத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓஸ் தாங்க, சொட்டு நீர் ஓஸ் தான் இருக்குது. அது பிரச்சனை இல்லை. மாட்டுக்கு போட்டிருக்கிற தீவனத்துக்கு தான் வந்து நம்ம தண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனி இந்த ஈரம்லாம் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 நாள் கழித்து வந்து சாணி குப்பை வந்து போட்டு விடணும். அடிக்கடி வந்து சாணி குப்பை தான் போட்டு விடுவோம். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிறகு 2 சிறகு அந்த மாதிரி போட்டு விட்டு தண்ணி கட்டி விட்டுருவோம். இந்த வாய்க்காலில் முளைச்சிருக்கிற களைச்செடிங்களை அழிக்கிறதுக்கு தாங்க முடியவே மாட்டேங்குது. அதுவும் இந்த செடி இருக்குது பாருங்களேன். இந்த செடியில் வந்து ஃபுல்லாகவே முள்ளாக தாங்க இருக்கும். செடியில் இலையில கூட முள் இருக்கும். அதை வந்து கையில் நம்ம பிடுங்கவே முடியாது. கொத்தில் தான் வந்து நம்ம கொத்தி எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே குட்டி குட்டி முள்ளாக நிறையா இருக்கும். இது நம்ம வந்து கொத்தி எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னாலுமே எப்படி தான் முளைச்சி வருதுன்னே தெரியாது. ஒரு தண்ணி கட்டினோம் அப்படின்னா குட்டி குட்டி செடிங்களாம் நிறைய வந்திருக்கும். இதோட விதை விழுந்து நிறைய செடிங்க முளைச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா போன டைம் தண்ணி கட்டும்போது காட்டியிருப்பேன். அந்த செடி தான். அது வந்து ஃபுல்லாக நல்லாவே வந்து வந்துருச்சு. இது அஞ்சருப்பு சோளம்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்படியே நம்ம சூப்பர் நேப்பியரெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தான். நம்ம கட் பண்ண வந்து அது நல்லா தழைஞ்சு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு உரம் கொடுக்குறோமோ அந்தளவு வந்து தழைஞ்சு வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற சிறகு வந்து நாங்கள் கட் பண்ணியாச்சு. சரி, அடுத்து முன்னத்த சிறகு வந்து தண்ணி பாஞ்சிட்ருக்கு. சரி, அது பாஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே வாய்க்காலெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்காலெல்லாம் கொத்திகிட்ருக்குறேன். இங்கேயும் வந்து நிறைய அந்த செடிங்க அப்புறம் பில்லெல்லாம் நிறைய இருந்துச்சு. சரி, அதையும் எல்லாம் கொத்தி விட்டுறலாம், கொத்தி விட்டு தண்ணி வெட்டி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிகிட்ருக்கேன். வெயிலும் கொஞ்சம் அதிகமாகிருச்சு. சரி, இந்த ஒரு சிறகு மட்டும் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வந்ததும் வந்து முதல் வேலையாக அந்த கோழியை தாங்க பார்த்தேன். கோழி வந்து பார்க்கும்போது 3 குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு காலையில் பார்க்கும்போது ஒரு குஞ்சு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 குஞ்சு இருந்துச்சு. மீதியெல்லாம் வந்து சின்ன குட்டி குட்டியாக வந்து மூக்கு கொத்தி இருந்துச்சு. சரி, ஓகே, இது பொரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் டீ போட்டு குடித்தாச்சு. என்ன தான் நம்மளுக்கு வெயிலாக இருந்தாலும் டீ குடிக்காமல் இருக்கவே முடிய மாட்டேங்குது. அதனால் வந்து டீயை குடிச்சிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நான் போகும்போதே மாடு ஆட்டுக்கெல்லாம் வந்து தண்ணி வச்சு மேவு போட்டுட்டு போயிட்டேன்.
இனி வந்து டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ போய் கோழி குஞ்சு திறந்து பார்க்குறது தான் வேலையே. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கோழி குஞ்செல்லாம் திறந்து பார்க்கும்போது எல்லாமே பொரிச்சிருந்துச்சு. சரி ஓகே, எல்லாமே பொரிச்சிட்டாங்க. ஒரு முட்டை மட்டும் பொரிக்காமல் இருக்குது, பார்ப்போம் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம், அதுவும் பொரிச்சிருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டேன். மூடி வச்சுட்டு போயிட்டேன். போயிட்டு ஆடு மாட்டுக்கு வந்து மேவு போட்டுட்டு சாணியெல்லாம் இருந்துச்சுங்க, கொஞ்சம் அதை வலிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் கம்பெனிக்குள்ளே போயிட்டேன். மட்டை வந்து நைட்டே கழுவி வச்சுறதுனால பிரச்சனை இல்லைங்க. கரெக்டாக அது அந்த கரெக்ட் பதத்தில் இருக்கும். நம்ம போனதும் வந்து நம்ம மிஷின் ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி கட்டுற வேலை இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் லேட் ஆகும் கம்பெனிக்குள்ளே வர்றதுக்கு. இல்லை அப்படின்னா காலையில் ஆடு மாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கம்பெனிக்குள்ளே வந்துடுவேன். நம்ம வேலையை பார்த்துட்டே வந்து இடையில போய் ஆடு மாட்டுக்கு மேவு போட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்ருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். சாயந்தரம் பாப்பா தம்பி வர வரைக்கும் மிஷின் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கம்பெனிக்குள்ளேயே வந்துடுவேன். வந்துட்டு கொஞ்சம் நேரம் மிஷின் ஓட்டிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நைட்டு போய் சமையல் வேலை பார்க்கணும். பாப்பா தம்பியை கூப்பிட போக டைம் ஆயிடுச்சுங்க. சரி அதுக்காக மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வந்துட்டு பார்த்திங்கன்னா கோழி அந்த ஒரு முட்டை பொரிக்காமல் இருந்துச்சு இல்லைங்களா, பொரிச்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு திறந்து விட்டேன். திறந்ததும் வெளியில் அவங்களாம் எட்டி குதிச்சு ஒடியான்ட்டாங்க. சரி இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விட்டுட்டு பார்த்தேன். அவங்க அம்மாவும் வெளியில் இறங்கி ஒடியான்ட்டா. சரி இதுக்கு மேலே பொரிக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் திறந்த குஞ்சுங்களே எடுத்து வெளியில் விட்டாச்சு. இது வந்து காலையில் திறந்து விட்டேன் இல்லைங்களா, அந்த குஞ்சுங்க இதுக்கு முன்னாடி பொரிச்சது. அவங்க அம்மா உள்ளே போயிட்டா, அதனால் இவங்களுக்கு வழி தெரியாமல் கத்திட்டே சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா இருங்கடா கத்தாதீங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஓடி வந்துட்டா. இவங்களெல்லாம் பார்த்துட்டு சரி பாப்பா தம்பி கூப்பிட்றக்கு டைம் ஆயிடுச்சு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வண்டி எடுக்கவும் ரோசி வந்து என் கூடவே சுற்றிட்டு வந்துச்சுங்க. ஓடி வந்து வண்டியில் ஏறிச்சு. என்னடா நீயும் வரையா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஜம்முன்னு உட்காந்துட்டு வந்துட்டாங்க. வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு வண்டி இங்கே போகிறதுக்கு பயந்துட்டே வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்துச்சு. பாருங்கள் பாப்பா தம்பி பஸ்ஸு வந்துருச்சு. அவங்கள இறங்கி அவங்க வராங்க. அவங்கள பார்த்ததும் டக்குன்னு அவங்கக்கிட்ட போகிறக்கு இறங்கி ஓடுது. எங்கேயாவது நான் ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்சி வச்சுட்டேன். அவங்கள பார்த்ததும் ஓடுறக்கு அவங்கக்கிட்டவே போகிறக்கே நிற்கிது. அப்புறம் பாப்பா வந்து வழக்கம் போல் எடுத்து கொஞ்சிட்டு இருந்தா. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.